சீமாச்சோ, என்ன பண்ணிட்டு இருக்க? தோ இருக்கேண்ணா. துணி எல்லாத்தையும் துவைச்சி அலசி புழிஞ்சி உணர்த்தின்னு இருக்கேன். மன்னிக்கு பிரசவம் ஆகி 10 நாள் ஆறுதோ இல்லையோ, பச்சை உடம்பு கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா உங்க வேஷ்டியெல்லாம் தனியா வச்சிருக்கேன். சரிடா, உடனே முளை நீளத்துக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்காத. அந்த வேஷ்டியை நானே உணர்த்திக்கிறேன். மத்தியானத்துக்கு மேலே பக்கத்தில் சேங்காதிபுரம் வரைக்கும் போயிட்டு வரணும். அந்த அனந்தராம தீட்சிதர் என்னை பார்க்கணுன்னு சொன்னாராம். என்ன விஷயம்னு நீயே போய் கேட்டுன்னு வந்துடும். அப்படி ரொம்ப முடையாக இருந்தால் அவரே வந்து என்னை பார்க்கட்டும். என்ன பேச்சுது? அனந்தராம தீட்சிதர் எவ்வளோ பெரிய மனுஷர், மதிச்சு கூப்பிட்டா போய் பார்த்துட்டு வரதான் கௌரவம். வாஸ்தவமான பேச்சு. என்னடா வாஸ்தவமான பேச்சு? நான் மட்டும் என்ன சின்ன மனுஷனா? எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் அவரை போய் பார்க்கணும். அவருக்கு ஏதாவது தேவைன்னா அவர் என்ன வந்து பார்க்கணும். அதான முறை. இதுவும் வாஸ்தவமான பேச்சு. என்ன சீமாச்சு, ஆரம்பிச்சிட்டியா 2 பக்கமும் பேசுறதுக்கு? என்ன பண்றது மண்ணி, நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளாச்சே. சரி சரி, யார் எங்க போனாலும் 4 மணிக்கெல்லாம் வந்துருங்கோ. தர்மபாத்துக்கு போனோம். இன்னைக்கு தொட்டில் போடுறா அவளோட குழந்தைக்கு. அவா குழந்தைன்னு சொல்லாதீங்க மண்ணி, நம்ம ஆத்து குழந்தை அது. சீமாச்சோ, பேஷ், ரொம்ப நன்னா இருக்குடா. பூனையை மடியில் கட்டின்னு சகுனம் பார்த்த மாதிரி ஒன்னா வச்சுன்னு ஒரு காரியம் பண்ணக்கூடாது. என்னென்ன ஆச்சு? நீயே ஊரூரா போய் தண்டோரை போட்டு சொல்லிட்டு வந்துடும். சந்தானாரமோட ஆத்துல இருக்கிற குழந்தை அவளுக்கு பிறந்ததில்ல. ராஜத்துக்கும் விஸ்வநாத தீட்சருக்கும் பிறந்த குழந்தைய விஸ்வநாதன் காதும் வச்ச மாதிரி ஆஸ்பத்திரியிலே மாத்தி வச்சுட்டான். இது சந்தானராமனுக்கும் தர்மாம்பாளுக்கும் கூட தெரியாதுன்னு அக்ஷர சுத்தமா எல்லாத்தையும் நீயே சொல்லிடும். என்ன சொல்லிடுவியோன்னோ? அண்ணா அறிவு கட்டவனே. அண்ணா உங்க மடி வேஷ்டி இங்கதான் இருக்கு, இனிமேதான் உணர்த்தணும். சமாளிக்காத அண்ணா. வாய் தவறி ஏதோ சொல்லிட்டேன்னா இனிமே அந்த குழந்தைய பத்தி மூச்சு கூட விட மாட்டேன். துளிக்க வசதி இல்லாதவன் தொட்டில் போடுறானா? அண்ணா தொட்டில் கூட நம்மாத்துல இருந்தா கடன் வாங்கிட்டு போயிருக்கா. ரொம்ப மொடை. இப்போ உன்னை யாரா கேட்டாளா? இல்ல மணி, வாய் தவறி வந்துடுத்து. ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்னு சொல்லுவா. அங்க என்ன முணுமுணுப்பு? நன்னா புழிஞ்சுட்டேள். என்னது? நன்னா புழிஞ்சுட்டேன்னு சொல்ல வந்தேன். புழிஞ்சுட்டேன். ஆமா, அவாத்துல இன்னைக்கு தொட்டில் போறதா உனக்கு யார் சொன்ன? ஆம்படையானும் பொண்டாட்டியும் தம்பதி சமயத்துல வந்து அழைச்சிட்டு போனா. உன்னை கூப்பிட்டா நீ போயிட்டு வா. ஆனானப்பட்ட அனந்தராம தீட்சிதர் கூப்பிட்டே நான் போகல. கூப்பிடாத சந்தானராமத்து வாசல போய் நான் நிற்கணும்னு எதிர்பார்க்கிறிய? நீயே போய் பாராட்டி சீராட்டி கொஞ்சம் குழாவி எல்லாம் பண்ணிட்டு வாவோ. மனசு எவ்வளவுதான் உன்னதமா இருந்தாலும் சில பேருக்கு வாய் சத்துருவா இருக்கும். ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறேள்? அவ இங்க வந்ததே உங்களை தேடின்னு தான். அந்த சமயம் நீங்க சங்கரமட போயிருந்தேள். நீங்க அவருக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம், நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான் தான் அவள்கிட்ட சொல்லி அனுப்பினேன். அவளுக்கு நீ என்ன வக்காலத்து? 1000 தான் சால் ஜாப் சொன்னாலும் நான் வரலன்னா வரல, அவ்வளவுதான். ஏன் இப்படி அழிச்சாட்டியம் பண்றேள்? என்னடா சொன்ன? இல்ல, மண்ணி கேட்க நினைச்சதை நான் கேட்டேன், அவ்வளவுதான். அழிச்சாட்டியமும் இல்லை, அகம்பாவமும் இல்லை. நான் ஏதாவது சொன்னா அதுல ஒரு காரண காரியம் இருக்கும். ராஜம், 1000 தான் இருந்தாலும் பெத்தவா நாம. அங்க போய் குழந்தைய பார்த்துட்டு மனசு சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு எதுக்கு இதெல்லாம்? இதை நான் உனக்கு மட்டும் சொல்லல, எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். என்னதான் வேத சுரண்மணியா இருந்தாலும் பண்டிதனா இருந்தாலும் அடிப்படையில் நானும் மனுஷன் தாண்டி. நீங்க சொல்றது வாசவம் தான். நம்மளோட நிலைமை எனக்கும் புரியுது. அதுக்காக நம்ம அங்க போகாம இருந்தா அவ ரொம்ப வருத்தப்படுவா. பெருமனை தலையை காட்டிட்டு வந்துடலாம். மறுப்பு சொல்லாதீங்கண்ணா. இந்த அக்ரகாரமே நான் சொல்றபடிதான் கேட்டு நடக்கும். ஆனா நீங்க மன்னி சொல்றபடிதான் கேட்டு நடக்கணும். இந்த விஷயத்துல இத மன்னி சொல்லல, நான் சொல்றேன். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம்.